சமையல். இன்னைக்கு நான் பண்ண போகிற 2 ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், இன்னொன்று வந்து வாட்டர்மெலன் லெமன் கூலர். இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வாட்டர்மெலன் லெமன் கூலர் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு வாட்டர்மெலனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு 2 லெமன் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை. நான் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஹனி கூட சேர்த்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸு. இது வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நான் தண்ணியில் ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அது ஊறி இருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போது இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் வாட்டர்மெலனை பார்த்திங்கன்னா ஒரு பிளெண்டரில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தேவையான, இப்போ வாட்டர்மெலன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் சேர்க்காம கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நான் வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இவ்வளோ ஒரு 1/2 கப் இருக்கும். இது நான் வந்து நாட்டு சக்கரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இதை வந்து மிக்சியில் ரொம்பலாம் நீங்கள் வந்து இதை அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் இதை 1 நிமிஷம் நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இதை வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக இதை வந்து அடிப்படலை அதில். ஸோ இப்போ நான் ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் 2 லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இது லெமன் பார்த்தீங்கன்னா அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல தான். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஃபுல்லாக வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஜூஸ் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இந்த டைமில் வந்து நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனது வந்து சுகர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, புளிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது நான் இதில் 1 ஸ்பூன் வந்து இந்த சப்ஜா சீட்ஸை நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் க்யூப் சேர்க்கல, ஏன்னா ஏற்கனவே இது வந்து வாட்டர்மெலன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தது தான். ஸோ சில்லுன்னு இருக்கிறதுனால நான் வந்து ஐஸ் க்யூப் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து கூட இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ வாட்டர்மெலன் லெமன் கூலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு சர்விங்க்கான அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸ்ட்ராபெரிஸ், அதுக்கு தேவையான உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர், பால், ஐஸ்கிரீம். இங்கே வந்து நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஐஸ்கிரீம் வச்சும் செஞ்சுக்கலாம், ஐஸ்கிரீம் இல்லாமையும் நீங்கள் இந்த மில்க் ஷேக்கை செஞ்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் இதுக்கு போடணுன்னு கிடையாது, வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட இதுக்கு நல்லா சூட் ஆகும். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் கொஞ்சம் சாக்லேட் சிரப் வந்து நான் வந்து ட்ரிசில் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் சாக்லேட் சிரப் வந்து ட்ரிசில் பண்ணியிருக்கேன். இது போடணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியே கூட அதை சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விருப்பப்பட்டால் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா விப்டு க்ரீம் கூட கொஞ்சம் வந்து நீங்கள் விப் பண்ணிவிட்டு இது மேலே வந்து டாப்பிங் பண்ணலாம். இந்த வாட்டர்மெலன் லெமன் கூலரையும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.